ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ காத்திருக்கும் விஷயத்தில் மாபெரும் அதிசயம் நிகழ்ந்து உன் மனதை மிகவும் மகிழ்விக்கும். நடந்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் உண்டு. பொறுமையாக அத்தனையும் கவனித்தபடி இருக்கின்றாய். இந்த முருகனின் மீது இருக்கும் நம்பிக்கையில் உன் சூழ்நிலைகள் அத்தனையும் மாறும் என்று மிகவும் காத்திருப்போடு உன் வாழ்நாட்களை கொண்டு சென்றிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நிமிடத்திற்கு நிமிடம் ஒவ்வொரு மாற்றமும் வாழ்க்கையில் நடந்தபடி இருக்கின்றது. நேற்றைய நாட்கள் சுகமில்லை என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அப்படியே அமைந்துவிடும் என்று மட்டும் நினைத்து விடாதே. நொடிக்கு நொடி மாற்றத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்விற்கான இன்பத்தையும் நான் உன் அருகில் கொண்டு வருவேன். எத்தனை நாட்கள் இப்படி கஷ்டத்திலேயும் பிரச்சனைகளிலேயுமே வாழ்ந்து கொண்டு வருவது? இன்பத்தை காண வழிவகையை செய்ய மாட்டாயா முருகா என்று என் பக்தர்கள் என்னை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதற்கு விடையாக நானாக அமைந்து சந்தோஷத்தை நானே அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிச்சயமாக இருக்கும். விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கான இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடியலாக இருக்கும். என்னை நம்பி முழுமையாக என்னிடம் வந்துள்ள பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். மற்றவர்களிடம் நீ இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகம். எப்படி யாரிடம் நடந்து கொண்டால் எந்த விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும், எந்த தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் என்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ சுலபமாக கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அத்தனை விஷயத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்விற்கான நன்மைகளை நீயே அமைத்து கொள்ளும்படி உனக்கு திறமைகளை நான் உனக்குள் புகுட்டுவேன். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கேள்விகளுக்கான விடையாக நானே அமைந்து உன் வாழ்க்கையை நான் ஆச்சரியப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து குடிக்கொள்ளும். நான் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய். அதனால் எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். தோல்விகளை நிறைய சந்தித்து விட்டாய் போதும். நீ பட்ட பாடுகளும் அவமானங்களும் இனி எந்த ஒரு அவமானமும் இல்லாமல் அதே இடத்தில் நீ தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிறர் உன்னை அண்ணாந்து பார்க்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ கவலைப்படாமல் தைரியமாக உன்னுடைய அன்றாட கடமைகளை செய். எப்பொழுதும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அது கஷ்டம் என் குழந்தையே. பிறருடைய மனதை திருப்திப்படுத்துவது என்பது சுலபத்தில் நடக்கக்கூடிய காரியமில்லை. அவர்களுக்காக எல்லா நேரமும் நீ உன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. பிறருடைய விருப்பு வெறுப்பு என்பது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமைவதால் எல்லா நேரமும் உன்னுடைய விருப்பத்தின்படி அவர்கள் நடந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாதது. அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய கர்மாக்களை அவர்கள் அனுபவித்து கழித்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் யாரையுமே எளிதில் திருப்திப்படுத்திவிடவும் முடியாது, திருத்திவிடவும் முடியாது. காலம் என்கின்ற ஒன்று அதனுடைய வேலையை செய்து அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய விஷயங்களை கற்பித்து திருத்தி கொள்ளவும் முற்படுகின்றது. உனக்கு சுலபமாக கிடைக்காதது பிறருக்கு சுலபமாக கிடைத்து விடுகின்றது என்று எண்ணுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான விஷயம் வேறு, பிறருடைய வாழ்க்கை வேறு. பிறருடைய வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நீ உன் மனதை நொந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை விட்டுவிடு. அவர்களுடைய சூழ்நிலைக்கு அது கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கும். உனக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது கிடைத்தால்தான் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்று கவலை கொள்ளாதே. அத்தனையையும் உன்னுடைய இஷ்டப்படி மாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். லாபத்தை உனக்கு பல மடங்கு பெருக்கி கொடுப்பேன். உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைக்கவில்லையே என்று கவலைப்படாதே. பல மடங்கு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். விரைந்து அனைத்தையும் எதிர்பார்க்கும் உனக்கு நீ எதிர்பார்த்தபடியே அத்தனை சந்தோஷத்தையும் விரைந்து கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். கோபத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சற்று அதை வைராகியமாக மாற்றி வாழ்ந்து காட்ட முயற்சி செய். சுலபமாக கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். எது நடக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாயோ, எதை தேடி இத்தனை நாள் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாயோ, அது அத்தனையும் நீயே நம்ப முடியாத அளவில் உனக்கு சுலபமாக வெற்றிகரமாக உன்னிடமே வந்து சேர உள்ளது.
ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வரம் கிடைக்கும்படி உன் மனம் மகிழும்படி ஆச்சரியங்கள் பல காத்திருக்கின்றது. உனக்கான ஒன்று உனக்காகவே உன்னிடம் உன் வீடு தேடி வந்து உன்னை மகிழ்விக்கும். உன்னை கஷ்டப்படுத்திய விதியை கண்டு பயப்படாதே. அதை நீ வழிகாட்டியாக மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை வெல்லப் போகின்றாய். தீய விஷயங்களில் இருந்த எல்லாம் விலகி நல்ல விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இனி வெற்றியை பெற முன் வரப்போகின்றாய். உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. என்னை முழுமனதோடு நினைத்து எனக்கு ஒரு தீபத்தை ஏற்று அந்த தீபத்தின் ஒளியில் நானே வாசம் செய்து உன்னுடைய இல்லத்தில் சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு நேர்மறையான நபர்களையும் நேர்மறையான விஷயங்களையும் சற்று சிந்திக்கவும் சந்திக்கவும் பழகு. எப்பொழுது எல்லாம் மனம் வலிகளை சந்திக்கின்றதோ அப்பொழுது இந்த முருகனுடைய துணை உனக்கு தேவைப்படும். என்னுடைய அருகில் வந்து அமர்ந்து உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மனம் விட்டு சொல்லும் பொழுது உன்னுடைய மனம் லேசாவதை நீ உணர்வாய். அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனுக்குடன் தீர்வதையும் நீ உணர்வாய். எல்லாம் என்னுடைய செயல்தான் என்று எனக்கு நன்றியை சொல்லிவிட்டு தான் அந்த இடத்திலிருந்து நகர்வாய். அந்த அளவிற்கு நான் நொடிக்கு நொடி மாற்றத்தை கொடுத்து பக்தர்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். முன்னேற்ற பாதையில் நீ விரைந்து செல்ல நான் வழிவகை செய்வேன். நேரத்திற்கு நேரம் உனக்கு அனைத்தும் கிடைக்கும்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்துவேன். நீ கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்ய அத்தனை உதவிகளையும் நான் உனக்கு செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். உன் மனதின் விருப்பம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை பார்த்து நீ பூரிப்படைய போகின்றாய். எல்லா நல்ல உறவுகளையும் உன்னை சுற்றி வைத்து நல்ல எண்ணம் படைத்தவர்களை உன்னை சுற்றி வைத்து உனக்கான நேரத்தை நல்ல நேரமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நேரமாகவும் மாற்ற தயாராகிவிட்டேன். நீ என் மேல் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பலன் இனி பல மடங்கு கிடைக்கப் போகின்றது. கைமேல் பலன் கிடைக்கப் போவதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியில் எனக்கு நன்றி சொல்வாய். உன்னுடைய காயங்களை எல்லாம் மாற்றக்கூடிய மருந்து எனக்கு இருக்கின்றது. எல்லா நன்மைகளையும் விரைந்து அடைக்கூடிய தகுதியை பெற்று விட்டாய். அவமானப்படுத்தியவர்களெல்லாம் உனக்கு ஏற்படுத்திய கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டு இனி நீ சந்தோஷமாக வாழப்போவதை மனமகிழ்ச்சியோடு நினைத்துக்கொள். மனம் முழுக்க சந்தோஷத்தை பரப்பிவிடு. உன்னுடைய உள்ளத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதில் எந்த ஒரு கவலைக்கும் இடமில்லாமல் வைத்திரு. நான் கொடுக்க போகும் நன்மைகளை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு. ஒவ்வொரு நன்மையும் உன்னை சந்தித்து இனி உன்னை மிகப்பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். நல்லது நடக்கும்.